அன்அஃபிஷியலா வேணா உடனே பண்ணிக்கலாம். ஓகே சார், சொல்லுங்க சார், நாங்க என்ன பண்ணணும் சார்? டிசி சில கண்டிஷன்ஸ் போடுறாரு. இது மீடியாவுக்கோ பப்ளிக்கோ கண்டிப்பா தெரியக்கூடாது. அதே மாதிரி எந்த கேஸையும் வசுந்தரா டீல் பண்ணவே கூடாது. கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். இதுக்கு உங்களால கோஆபரேட் பண்ண முடியுமா சார்? எங்களுக்கு இதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாம் உங்க முன்னிலையில தான் நடக்க போகுது. இல்ல மிஸ்டர் அர்ஜுன், அவங்க பாட்டுக்கு சோசியல் மீடியாவில் ஏதாவது ஷேர் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் கமிஷனருக்கும் ரொம்ப சங்கடமாயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே சார், புரியுது. நான் அதை வசுந்தரா கிட்ட சொல்லிடுறேன். நானும் அது கண்டிப்பா கேர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன். அப்ப நாளைக்கு R2 போலீஸ் ஸ்டேஷன்ல வசுந்தராவை இன்ஸ்பெக்டரா உட்கார வச்சிடலாம். ஓகே தானே? ஓகே சார், தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூ அர்ஜுன். ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். பசு, ஐயோ அர்ஜுன் சார் எதுக்கு வந்தாருன்னு தெரியலையே. பசு, பசு. அம்மா என்னம்மா, கொஞ்ச நேரம் தூங்குறேன், தலை வலிக்குதுன்னு சொன்னேன்ல. பசு, நான் அம்மா இல்ல. என் கூட வந்து படுமா. பசு, நான் அர்ஜுன். அர்ஜுன் சார் நீ கைய விட்டதான் பசு நம்ம ரெண்டு பேரும் ஏஞ்சிக்க முடியும். ஐயோ எனக்கு வெக்கமா வருது. ஐ எம் சாரி கிரேசி கேர்ள், ஐ எம் சாரி. எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் படுத்துட்டு இருந்தேன். என்னது தலைவலிக்குதா? தலை பிடிச்சு விடுற. நான் வேணா அமுக்கி விடவா பசு? ஓகே அர்ஜுன் சார், கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. பசு. அர்ஜுன் சார் என்ன விஷயமா வந்தீங்க? உன்னுடைய இன்ஸ்பெக்டர் ஆசை விஷயமா அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசினேன். என்ன சொன்னார் அர்ஜுன் சார்? அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காம் பசு. இப்போதைக்கு முடியாது சொல்லிட்டார் பசு. அப்பாடா தப்பிச்சோம். பசு, பரவாயில்ல அர்ஜுன் சார், என்னோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும்? நான் வேணா அந்த ஆசையா டிராப் பண்ணிடுறேனே. எப்படி பாக்குறாரு? என்ன அர்ஜுன் சார் அப்படி பாக்குறீங்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றாம விடுவேனா? உனக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு பசு. நாளைக்கு R2 போலீஸ் ஸ்டேஷன்ல நீ இன்ஸ்பெக்டர். எல்லாமே ஏறுமாறா நடக்குது. பசு, என்னாச்சு? இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற, கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே காணோம். சூப்பர் அர்ஜுன் சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி வசு, உனக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே? கொஞ்சம் சிரி. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன். கனவுல வந்த மாதிரி ஆயிடுமோ? ஏங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வீட்ல தானே இருக்கீங்க, போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க போங்க. சரிம்மா, ஏன் கோபப்படுற? ஹே வசு, வசு, இந்த Dress சூப்பரா இருக்குடி. இது ரொம்ப நல்லா இருக்குடி உனக்கு. மா, Dress நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, எனக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாண்டி. இப்ப நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். வசு, உன்னை பாக்குறப்போ பசுத்தோல் போர்த்திய புலிங்கிற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பா, ஏன்
இப்போ நீங்க என்ன பசுங்கிறீங்களா இல்ல புலிங்கிறீங்களா? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. ஓ அப்படியா? எப்படி வேணாலும் வச்சுக்கணுமா? இப்ப நான் புலியா தெரியல உங்களுக்கு. அப்ப நான் உங்க மேல ஏதாவது ஒரு கேஸ போட்டு அப்படியே அலைக்க தூக்கிட வேண்டியதுதான். வேணும். ஆ? ஐயோ என்னம்மா இது? ஏதோ பேச்சுக்கு சொன்னேன். ஆ, சரி வாங்க போலாம். வாங்க. வாங்க. அர்ஜுன், அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்ட. இன்னைக்கு வசு இன்ஸ்பெக்டர் ஆக போறா. ஆமாம்மா. வா வசு. சூப்பரா இருக்க வசு. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நல்லா இருமா. என்னடி இவ நிஜமாவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரியே தெரியுது. நம்பவே முடியலையே. இவ சும்மாவே ஆட்டம் போடுவா. இனிமே இவ ஆட்டம் தாங்க முடியாதே பாட்டி. ஆ. என்ன மம்மி, திரும்பவும் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல இருக்கு. இருடி, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். வராடி. ஜி, ஏண்டி உன் கை இந்த நடுங்குது? சும்மா தைரியமா இரு. அவ வெறும் டம்மி தாண்டி, டம்மி. ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? தற்சமயம் கைவசம் ஒரு பிளானும் இல்ல. நானும் உன்ன மாதிரியே ஒரு Dress தைச்சு போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கலாம்னு பாக்குறேன். இது நான் தைச்சு போட்டுக்கிட்டது கிடையாது, டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது. என்ன பெரிய டிபார்ட்மெண்ட்? சினிமாவுல எல்லாம் தைச்சு போட்டுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தைச்சு போட்டுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ரோட்ல போனா நானே புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். பாட்டி, இப்ப நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். என்கிட்ட ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான். நல்ல வாய்க்கிழிய பேசுறத கம்மி பண்ணிட்டு இப்பவாது 4 பேரை மிரட்டி காசு சம்பாதிச்சு உங்க அப்பா வச்சிருக்கிற கடனை அடைச்சு வீட்டை மீக்கிற வழிய பாரு. புரியுதா? ஐயோ, என்ன இது? கனவுல சொன்ன மாதிரியே பாட்டி இப்பவும் சொல்லுது. வர்றேன். வாழ்த்துக்கள் வசு மேடம். எல்லாத்துலயும் கலக்கிற மாதிரி இதுலயும் கலக்குங்க. உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்கக்கா. சீக்கிரமா வைத்தியத்துக்கு போகணும்ல. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி மீனாட்சி. அண்ணி, இந்த வீட்ல ரொம்ப கலகலப்பான சம்பவங்கள் நிறைய நடக்குது. இப்போ போலீஸ் எபிசோடு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லாதா இருக்கு. இதுக்கெல்லாம் அர்ஜுன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அர்ஜுன் சார், போலாமா? போலாம். போயிட்டு வரோம் மேடம். போயிட்டு வாமா. போயிட்டு வரமா? அம்மா அப்பா, சரிப்பா. போயிட்டு வரேன். சரி வசு. ம்.
உங்களுக்கு பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்கோங்க. எனக்கு பயம்லாம் ஒண்ணு இல்ல. நான் அதுக்காக சொல்லல சார். இப்போ நான் பைக் ஓட்டுறப்போ எனக்கு பேலன்ஸ் வேணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஓ பேலன்ஸ். அர்ஜுன் சார் ஏன் பின்னால போறீங்க? இப்பதான் பேலன்ஸ் கரெக்டா இருக்கு வசு. நீ ரோட்ட பார்த்து ஓட்டு வசு. வசு பார்த்து நிதானமா போ வசு. இல்ல அர்ஜுன் சார், ஸ்பீட் பிரேக்கர் அதான். வசு இப்போ நீ இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல இருக்க, டீசென்ட்டா நடந்துக்கோ. சார் படத்துல எல்லாம் இன்ஸ்பெக்டரா நடிக்கிற ஹீரோ ஹீரோயினோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே ரொமான்ஸ் பண்றது இல்லையா? அது சினிமா வசு. தயவு செஞ்சு ரோட்ட பார்த்து ஓட்டுறியா? ஓட்டுறேன் சார். மாமே இனிமே இந்த சரக்கு அடி கூடாதா? ஹெவியா இருக்குடா. ஆமா மாமே, கொஞ்சமா தான் அடிக்கணும். மட்டமா என்ன சரக்குடா? ஆமா வேணாம். தலையா வலிக்குது மாமே. போலீஸ்ரா மார்னிங் மேடம். பாத்தீங்களா அர்ஜுன் சார், இந்த காக்கி யூனிஃபார்முக்கு கிடைக்கிற மரியாதைய? பொதுவா இந்த குடிகாரங்க எல்லாம் போதையில பொம்பளைங்களை பார்த்தா எப்பவுமே ஈவ் டீசிங் தான் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கல்ல, கும்பிடுறதெல்லாம் இந்த யூனிஃபார்முக்கு இருக்கிற பவர் சார். நான் ஜேகேஆர் கம்பெனியோட டெப்யூட்டி மேனேஜர், சேர்மன் அர்ஜுனோட பிஏ. எங்க போனாலும் எனக்கு மரியாதை கிடைக்கும். ஆனா இந்த டெப்யூட்டி மேனேஜருக்கு கிடைக்கிற மரியாதையை விட இந்த யூனிஃபார்முக்கு கிடைக்கிற மரியாதை இருக்கே, வேற லெவல் சார். அதுக்காக தான் இந்த ஒரு நாள் இன்ஸ்பெக்டருக்காக நான் ஆசைப்பட்டேன். ஓ ஓகே ஓகே, போ போ போ. என்னாச்சு பசு? இருங்க அர்ஜுன் சார். என்ன இங்க கூட்டம்? காய்கறி வாங்க கடைக்கு வந்தோம் மேடம். அப்படியே பேசிட்டு இருக்கோம். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் தெரியாது உங்களுக்கு? யார் கடையில? இருங்க சார், இருங்க. வணக்கம் மேடம். இந்தாங்க மேடம். என்னது இது? ஒருவேளை பத்தலையோ? இந்தாங்க. என்ன இதுன்னு கேட்டேன். வசு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லியிருக்காரு வசு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நீங்க பேசாம இருங்க அர்ஜுன் சார். கடையில பாத்தீங்களா நல்லா கூட்டம் போட்டுக்கிட்டு எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு? சோஷியல் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. டேய் கேக்குறேன்ல, என்னடா இது? ஓனர் தான் குடுக்க சொன்னார் மேடம். கடையில கூட்டம் போடக்கூடாது, இடைவெளி விட்டு நிக்க சொன்னா நீ பணத்தை கொடுக்க வரியா? முதல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே மேடம். மாஸ்க் போடுங்க. இனிமே இந்த மாதிரி கடையில கூட்டம் கூட்டமா நிக்க விடக்கூடாது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் போடணும். இல்லன்னு வெச்சுக்கோ, கடையை இழுத்து மூடிடுவேன். ஜாக்கிரதை. சரிங்க மேடம், சரிங்க மேடம். வாங்க அர்ஜுன் சார் போலாம். வா. உட்காருங்க. பைடா. மாமா, மாமா, மாமாவை பார்க்கலான்னு வந்தா காணுமே. ஓ, தாலிய கழட்டி வச்சுட்டு குளிக்கிறியா? தாலி உனக்கு அவ்வளோ பாரமா இருக்கா?
ஏண்டி உனக்கு தாலி அவ்வளோ ஈஸியா இருக்கா? ஒவ்வொரு பொண்ணும் கழுத்துல தாலி ஏறாதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. கோவில் கொலன்னு போறாங்க. நீ என்னடானா கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி வச்சுட்டு குளிக்கிற. இது ஏன் கழுத்துல இருக்க வேண்டிய தாலி. இப்ப பாரு இந்த தாலியை தேடி உன்னை எப்படி அலைய வைக்கிறேன்னு. ஏன் வசு இவ்வளவு வேகமா போற? சார் போலீஸ் பைக்னா இப்படிதான் சார் போகும். அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ. வசு பசிக்குதுன்னா சாப்பிட்டு போலாம் வசு. நானும் அதான் சார் நினைக்கிறேன். இந்த ஏரியால சாந்தி அக்கா கடையில டிஃபன் சூப்பரா இருக்கும். அங்க சாப்பிடலாமா? சாந்தி அக்கா கடையா? இந்த ரோட் சைடு கடையா? ஆமா சார். இந்த இட்லி தோசைய அந்த வெங்காய சட்னியோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சார். அங்கே போய் சாப்பிடலாமா? ஓகே. மெதுவா வசு மெதுவா. அப்பா. கேப் கொடுங்க. இந்த வசு இதுதான் அந்த சாந்தி அக்கா கடையா? ஆமா அர்ஜுன் சார். இட்லியும் தோசையும் வெங்காய சட்னியும் அப்படியே ரகலையா இருக்கும். வாங்க சார் சாப்பிடலாம். வா. என்னம்மா போலீஸ் ஆயிட்டீங்களா? ஆமா சாந்தி அக்கா. 2 பிளேட் இட்லி கொடுங்க. உட்காருமா எடுத்துறேன். உட்காருங்க அர்ஜுன் சார். இந்தம்மா கொடுங்க. இந்தாங்க அர்ஜுன் சார். தம்பி வேணுங்கறத கேட்டு வாங்கி சாப்பிடு. தேங்க் யூ ஆண்டி. அட அர்ஜுன் சார் சாப்பிடுங்க. அர்ஜுன் சார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வசு மேடம் என்ன மேடம் இது திடீர்னு போலீஸ் அவதாரம்? ஒருவேளை போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்களா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும் உத்தமன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? என்ன தம்பி நீங்க சாந்தி அக்கா கடையில என்ன பண்ணுவாங்க? இட்லி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பரபரப்புலாம் அப்பப்ப நடந்துட்டு இருக்கோம்ல, அந்த பரபரப்புல இதுவும் ஒண்ணா? மிஸ்டர் உத்தமன், வசு ஒரு நாள் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அவளுடைய ஆசையை நிறைவேற்ற தான் என்னுடைய வேலை. அதனால கொஞ்சம் மெனக்கெட்டு கமிஷனர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி இன்ஸ்பெக்டர் ஆக்கியிருக்கோம். யூனிஃபார்ம் எப்படி இருக்கு உத்தமன்? பொருத்தமா இருக்குல்ல? ஆட என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு எந்த Dress போட்டாலும் பொருத்தமா இருக்கும் மேடம். இந்த ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி, ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் அப்படிதானே? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம். மெதுவா மெதுவா கொஞ்சம் சைலண்டா இது அடக்கி வாசிங்க. ஸ்டேஷன்ல மட்டும்தான் இந்த இன்ஸ்பெக்டர் பில்டப் எல்லாம், வெளில எல்லாம் இந்த மாதிரி கொடுக்க கூடாது உத்தமன். இது அசிஸ்டன்ட் கமிஷனரோட கண்டிஷன். நீங்க கத்தத்தை பார்த்தா ஊருக்கே கேட்கும் போல இருக்க. ஓகே ஓகே மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அர்ஜுன் சார் வேற ஏதாவது தோசை பீஸா? வேண்டாம் வேண்டாம், நல்லா இருக்கும். இது போதும் இது போதும். அக்கா கொடுங்க. குடுமா இந்த கை கழுவலாமா? அர்ஜுன் சார் கை காட்டுங்க. ஓகே ஓகே போதும் போதும். வாங்க போலாம். சாந்திகா இந்தாங்க 2 பேர் சாப்பிட்டதுக்கு என்ன காசு. மேடம் நீங்க 2 பேருங்கறீங்க, என்ன விட்டுட்டீங்க? 3 பேருக்கு சேர்த்து கொடுங்க. சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஐயோ உங்ககிட்ட போய் காசு வாங்க வேணாமா? அதெல்லாம் வேணாமா. நீங்க என் கடையில சாப்பிட்டதே எனக்கு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சாந்தி அக்கா. உங்களுக்கு அரிசியும் உளுந்தும் சும்மாவா கிடைக்குது? கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறீங்க. ஆமா தானே? ஆமாமா. அதோட
சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா அது பெரிய பாவம். இந்தாங்க, மறக்காம வாங்கிக்கோங்க. ம்? ம். அப்புறம் உத்தமன், நாங்க வரட்டுமா? மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, முக்கியமான வேலை இருக்கு. நாம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாமே. வாங்க தம்பி. ரொம்ப முக்கியம். சரிங்க தம்பி.